விஜய் பாரு கமருதீனுக்கு பரிசு ஒண்ணு குடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9ல கலந்துக்கிட்டு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை விஜய் பாரு மற்றும் கமருதீன் பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 96 நாட்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்பவே சூப்பரா விளையாண்டுருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்தில சாண்ட்ரா கிட்ட ஒரு சண்டை போட்டு அவங்க 2 பேரும் ரெட் கார்டு வாங்கி வெளியே வந்திருந்தாங்க. இருந்தாலுமே ரசிகர்கள் அவங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு குடுத்து வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில ஃபேன்ஸ் மீட்லாம் கூட வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு ஃபேன்ஸ் மீட்ல பார்த்தீங்கன்னா, விஜய் பாரு கமருதீனுக்கு கிஃப்ட் ஒண்ணு குடுத்திருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. குறிப்பா விஜய் பாரு அவர்கள் கமருதீனுக்கு தங்கத்தால் ஆன மோதிரம் ஒண்ண பரிசா குடுத்திருக்காங்களாமா. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போதே அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாங்க. அண்ட் பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய போனதுக்கப்புறம் கண்டிப்பா இவங்க 2 பேரும் பிரிஞ்சுருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாங்க. பட் வெளிய போனதுக்கப்புறமும் ஈவன் 2 பேருமே ரெட் கார்டு வாங்கிட்டு தான் வெளிய போயிருந்தாங்க. ஆனாலுமே கமருதீன் எந்த ஒரு இடத்துக்கிட்டயும் விஜய் பார்வ விட்டு குடுக்கவே கிடையாது. தொடர்ந்து அவங்களுக்கு ஆதரவா தான் பேசியிருந்தாரு. ரெட் கார்டு வாங்கி வெளிய வந்திருந்தாலுமே, அந்த இடத்துக்கிட்ட வீட்டுக்குள்ள எவ்வளோ பெரிய என்ன சொன்னாலுமே, வெளிய வந்து எனக்கு ஆதரவா கமருதீன் அவர்கள் நின்றுருக்காரு. அந்த ஒரு காரணத்துக்காகவும், அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க இல்லையா? அந்த ஒரு அன்பின் வெளிப்பாடாகவும் விஜய் பாரு கமருதீனுக்கு தங்கத்தாலான மோதிரம் ஒண்ணா பரிசா குடுத்திருந்திருக்காங்க. அண்ட் கண்டிப்பா இந்த ஒரு கிஃப்ட்ட கமருதீன் அவர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாரு. அதுவும் ஃபேன்ஸ் மீட்ல இப்படி ஒரு கிஃப்ட் குடுப்பாங்க. கையில ரிங்கு போட்டுடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அண்ட் கண்டிப்பா இதெல்லாம் பார்க்கும்போது, அவங்க 2 பேரும் அடுத்து மேரேஜ் தான் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாரி நமக்கு தெரியுது. கமருதீன் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போதே சொல்லியிருந்தாரு, "எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்க வீட்ல பேசினா ஓகே. கண்டிப்பா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். நான் சும்மாலாம் உன்கிட்ட பேசல." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, கண்டிப்பா இன்னும் ஒரு 1 ஆர் 1 1/2 இயர் கழிச்சு, இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்களோ அப்படிங்கிற மாரி தான் நமக்கு தோணுது. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட எல்லைக்கு படம் வரப்போற பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற செய்தி வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் மற்றும் விக்கி இவங்களோட கூட்டணியில உருவாகி இருந்த படம் தான் எல்லைக்கு. இந்த ஒரு படத்துல எஸ்.ஜே. சூர்யா, சீமான் அது மட்டும் இல்லாம கீர்த்தி அப்படின்னு ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படம் கடந்த வருஷம் பிப்ரவரி 14 ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரு சில காரணங்களால இந்த படம் தள்ளி போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் தல அவர்களோட விடாமுயற்சி படம் வந்ததுனாலையும் இந்த படம் தள்ளி போயிருந்துச்சு. கடைசியா போன வருஷம் செப்டம்பர் இல்லது அக்டோபர் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ஒரு டைம்ல வரிசையா மிகப்பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகவே இந்த ஒரு படம் அடுத்தடுத்து தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அண்ட் கடைசியா இப்ப வரப்போற பிப்ரவரி மாசம் 13 அல்லது 14ஆம் தேதி இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் கடைசியா நடிச்சிருந்த எல்லா படமும் 100 கோடி கிளப். இந்த ஒரு படம் பார்க்க கான்செப்ட் வைஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு படமும் 100 கோடி கிளப்ல இணையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ரிலீஸ் ஆகணும். இந்த முறையாவது சொன்ன டேட்ல ரிலீஸ் பண்றாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.